அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த வருஷத்திலே கடந்த 4 மாதங்களும் 120 நாட்கள் எபனேசராய் நமக்கு உதவி செய்தார். அவருடைய நாமத்துக்கு கோடான கோடி நன்றி பலி செலுத்துகிறோம். இந்த மே மாதம் 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம். புதிய மாதத்தை, புதிய நாளை காண செய்த தேவனுக்கு இந்த நாள் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் நம்மோடு இருக்கிற இம்மானுவேலருக்கு கோடி கோடி ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். இந்த காலை வாக்குத்தத்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்க, புதிய மாதத்துக்கு புதிய வாக்குத்தத்தங்களை தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை நேரலையிலே பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும், எல்லா நேயர்களுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீ நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசு ராஜா, பரிசுத்த ஆவியானவரே, கடந்த 120 நாட்கள் 4 மாதங்கள் எபனேசராய் எங்களுக்கு உதவி செய்தவரே, கோடி நன்றி. மே மாதம் 1ஆம் தேதியை காண செய்தவரே, 5ஆம் மாதம் முழுவதும் எங்களோடு இம்மானுவேலராய் இருக்கிறவரே, கோடி ஸ்தோத்திரம். பாடல், துதி, தோத்திர, ஆராதனை ஆசீர்வதிங்க. வாக்கு தத்த வசன ஆசீர்வதிங்க. இந்த மாதமெல்லாம் எங்களை ஆசீர்வாதமாய் நடத்துங்க. புதிய காரியங்களை செய்யுங்க அப்பா. உமக்கே ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தர் இந்த புதிய மாதத்தை காண செய்தபடியால் அவருக்கு நன்றி செலுத்துவோமா. நாம் எல்லாரும் இந்த காலை வேளையில் அப்போ ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். அவருக்கு ஆண்டவர் இம்மட்டுமாய் நம்மளை நடத்தின தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமா. நன்றி பலி, நன்றி பலி, இயேசு நல்லவரே, உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, இயேசு அப்பாவும் திருப்பாதமே. இந்த அதிகாலை ஆனந்தமே, இயேசு அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா. நன்றி பலி, நன்றி பலி, இயேசு நல்லவரே, உமக்குத்தான் ஜபவேளை ஆனந்தமே, இயேசு அப்பாவும் திருப்பாதமே. இரவெல்லாம் காத்தே, இன்னும் ஒரு நாள் தந்தீ, இரவெல்லாம் காத்தே, இன்னும் ஒரு நாள் தந்தீ. மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. மறவாத என் நேசரே,
கோடி நன்றி ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா. நன்றி பலி நன்றி பலி, இயேசு நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே, இயேசு அப்பாவும் திருப்பாதமே. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா. ஓடி ஓடி உழைப்பதற்கு நல்ல உடல் சுகம் தந்தீரையா, ஓடி ஓடி உழைப்பதற்கு நல்ல உடல் சுகம் தந்தீரையா. கோடி கோடி நன்றி ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா. நன்றி பலி நன்றி பலி, இயேசு நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே, இயேசு அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, இயேசு அப்பாவும் திருப்பாதமே. வேதனை துன்பம் எல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, வேதனை துன்பம் எல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனே உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா, நாதனே உம் நிழலில் இன்று நாள்தோறும் வாழ்வேனையா. எல்லாரும் சொல்லுவோமா? கோடி கோடி நன்றி ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா. நன்றி பலி நன்றி பலி, இயேசு நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே, இயேசு அப்பாவும் திருப்பாதமே. இந்த அதிகாலை ஆனந்தமே, இயேசு அப்பாவும் திருப்பாதமே. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா, ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. பாவம் அணுகாமலே எங்களை பாதுகாத்து வந்தீரையா, பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா. எல்லாரும் சொல்லுவோமா? கோடி கோடி நன்றி ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா. நன்றி பலி நன்றி பலி, இயேசு நல்லவரே உமக்கு தான் ஜப வேலை ஆனந்தமே, இயேசு அப்பாவும் திருப்பாதமே. இந்த ஜப வேலை ஆனந்தமே, இயேசு அப்பாவும் திருப்பாதமே. புதிய நாள்
கிருபை தாரும் ஐயா, அதிசயமானவரே, ஆறுதல் நாயகனே, அதிசயமானவரே, ஆறுதல் நாயகனே. கோடி கோடி நன்றி ராஜா, எல்லாரும் சொல்லுவோமா? கோடி கோடி நன்றி ராஜா, கோடி கோடி நன்றி ராஜா, நன்றி பாலி நன்றி பாலி, இயேசு நல்லவரே உமக்குத்தான் ஜப வேலை ஆனந்தமே, இயேசு அப்பாவும் திருப்பாதமே, ஜப வேலை ஆனந்தமே, இயேசு அப்பாவும் திருப்பாதமே. ஆமென், அல்லேலூயா. இம்மட்டுமாய் ஆண்டவர் நம்மை நடத்தின தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோமா? இந்த புதிய நாளில் கூட ஆண்டவர் அப்பா புது கிருபை தாருங்க என்று அவரை நாம் கேட்போமா? எல்லாரும் ஒரு விஷயம் அவரை நோக்கி பார்ப்போமா? இந்த அதிகாலை வேலையில் அப்பா நீங்கள் இம்மட்டுமாய் நடத்தின எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை நடத்தினதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் உங்களுடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோமா அப்பா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளுக்குள்ள என்னை நடத்துங்க கேட்போமா? புதிய கிருபையினால் எங்களை நிரப்போன்னு கேட்போமா? புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா வறட்சியும் செழிப்பாகட்டும், எல்லா வறட்சியும் செழிப்பாகட்டும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மைகள் தாரும் தேவா, எங்கள் கண்ணீருக்கு பதிலாக, எங்கள் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர் பொருந்த, குடும்ப உறவுகள் சீர் பொருந்த,
பொருந்த நல்ல சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, எல்லாரும் கேட்போமா? கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே அப்பா மட்டுமாய் ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கும், உம்முடைய தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரை மட்டுமாய் உம்முடைய பாடல் வரியில் ஆண்டவரே அப்பா உம்முடைய நாமத்தை உயர்த்தினதுக்காய் ஸ்தோத்திரி, உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்கப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பலப்படுத்துங்க, ஆளுகை செய்யுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேசத்திலே இருக்கிற சூழ்நிலைகளுக்காக நாம் அதிகமாய் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கொரோனா தொற்று அதிகமாகி கொண்டு பாதிப்புகளும் உயிரிழப்புகளும் அதிகமாகி கொண்டிருக்கிறது. மத்திய மாநில அரசுகள் போராடி கொண்டிருக்கிறது. மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள், மருத்துவத்துறையை சேர்ந்த மக்கள், தூய்மை பணியாளர்கள், காவல்துறையினர், வருவாய்த்துறையினர் பலரும் இதில் போராடி கொண்டு சேவையில் ஈடுபட்டு கொண்டு உயிரை பணயம் வைத்து அவர்கள் சேவை செய்கிறார்கள். அவர்களை நாம் பாராட்ட வேண்டும். அவர்கள் எல்லாருக்கும் கர்த்தர் கிருபை தந்து பலப்படுத்தி இவர்கள் யாருக்கும் எந்த தொற்று வராதபடி சுகத்தோடு பலத்தோடு அவர்கள் மருத்துவ சேவைகளை செய்ய, பாதுகாப்பு பணிகளை செய்ய அவர்களுக்காக ஜெபிக்கணும், அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கணும். தொடர்ந்து இந்த கொரோனா ஒழிந்து போக கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாகவும் இந்த நாள் தேவ செய்தி ஆசீர்வாதத்துக்காக மறுபடியும் சகோதரர் தினேஷ் வந்து இந்த எல்லாருக்காக பாதுகாப்புக்காகவும் தேவ செய்திக்காகவும் ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். நல்ல பிதாவே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர் அப்பா. மட்டுமாய் ஆண்டவரே கடந்த 4 மாதங்கள் ஆண்டவரே எங்களை பாதுகாத்தும் தேவனே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய மாதத்தை காண செய்தீரே அப்பா உம்முடைய மற்றற்ற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர் அப்பா. ஆண்டவரே எங்கள் நாட்டில் ஆண்டவர் இருக்கிற ஆண்டவர் அப்பா இந்த எல்லா விதமான கொள்ளை நோய்கள் விலக்கி ஆண்டவரே எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு துறையும் பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே அப்பா. ஆண்டவரே நீங்கள் தான் ஆண்டவரே பாதுகாவலர் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க, ஒவ்வொரு விசுவாச மக்களை பாதுகாத்துக்கோங்க, ஒரு உழைக்காரர்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. எல்லா விதமான பலவை நீக்கி போட்டு ஆண்டவரே பலப்படுத்துங்க ஆண்டவரே அப்பா. உங்களுடைய தலைமுறையால் சுகமானோம் என்ற வசனத்தின்படி
அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு பலப்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே இந்த நாளுக்கு ஆண்டவரே கொடுக்குற ஆண்டவரே இந்த மாத்தின் ஆண்டவரே வாக்குத்தத்தை நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா. ஆண்டவரே அப்பா ஊழியக்காரர் மறைத்து நீர் வெளிப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே அப்பா நீங்கள் பொறுப்பேற்று வழி நடத்துங்க ஆண்டவரே. ஊழியக்காரர் வல்லமையை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. ஆளுகை செய்யுங்க. துவக்கம் முதல் முடிவரை எங்களோடு இருங்கப்பா. சொல்லுகிற வார்த்தை எங்களோடு இடைப்பட போதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மே மாதத்திலே ஆண்டவர் நிச்சயமாகவே புதிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் மாத பிறப்பு அன்றைக்கு அதிகாலை 3 மணிக்கு எனக்கு ஒரு சத்தம் கேட்கிறது. 3 மணிக்கு நான் நித்திரையில் இருக்கும் பொழுது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், முந்தினவைகள் நினைக்கப்படுவதில்லை, பூர்வமானவைகள் சிந்திக்கப்படுவதில்லை, நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்கிற சத்தம் கேட்டு நான் எழுந்து முழங்கால் படியிட்டு ஜெபித்தேன். தமிழ் புத்தாண்டிலே கர்த்தர் இந்த வருஷம் புதிய ஒரு காரியத்தை ஏதோ செய்ய போகிறார் என்று நிச்சயமாகவே கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார். எரேமியா 31 வசனத்திலே, எபிரேயர் 8 வசனத்திலே, எரேமியா 31 எபிரேயர் 8:8 கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடும் யோதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். புதிய ஒரு உடன்படிக்கை பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இதை குறித்து நான் ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களோடு கூட தேவ செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன். இந்த 1ஆம் தேதி ஒரு வாக்குத்தத்தமான தைரியப்படுத்துகிற, உற்சாகப்படுத்துகிற, சந்தோஷப்படுத்துகிற ஒரு வேத பகுதி வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு சொல்லி, காலவேளை மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினத்திலே உழைப்பாளர் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். உழைக்கும் வர்க்கங்களை கர்த்தர் பலப்படுத்தி சுகப்படுத்தி பாதுகாத்து செய்யும் தொழிலை ஆசீர்வதித்து அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இருந்து 18ஆம் வசனம் வரையில் இருக்கிற இந்த வேத பகுதியிலே நல்ல வாக்கு தத்தங்களை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஏசாயா 41 8ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரையில் இருக்கிற இந்த வசனங்களிலே, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து உன்னை அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து ஊருக்கொருவராக, குடும்பத்துக்கு கோத்திரத்துக்கு ஒருவராக ஆண்டவர் அங்கே இங்கே இருந்து நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஓர் என்கிற கல்தேயர் தேசத்திலிருந்து ஆரானிலே வந்து தங்கின ஆபிரகாமை பெயர் சொல்லி அழைத்து கானானிலே கொண்டு வந்து சேர்த்து, ஆபிரகாமுக்கு ஈசாக்கையும் யாக்கோபையும் 12 கோத்திர பிதாக்களையும் தந்து ஆசீர்வதித்த கர்த்தர், நம்மையும் பூமியின் பல இடங்களிலே பிறந்து வாழ்ந்த நம்மை கிருபையால் நம்மை அழைத்து நம்மையும் தெரிந்து கொண்டார். கர்த்தர் நம்மை அழைத்து நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கலாத்தியர்கள் நிருபம்
3வது அதிகாரம் 6வது 7வது 9வது வசனத்திலே, கலாத்தியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் 9ஆம் வசனத்திலே, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே கூட ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. ஆபிரகாம் விக்கிரக ஆராதனைக்காரன். அவனுக்கு தரிசனமாகி ஆண்டவர் அழைத்த உடனே அவரை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிந்தான், அவரை ஏற்றுக்கொண்டான். நாமும் கூட ஆண்டவரை தரிசியாமல் விசுவாசித்து அவருடைய சத்தத்தை கேட்டு சுவிசேஷத்தை கேட்டு அவரை ஏற்றுக்கொண்டபடினாலே நாமும் கூட ஆபிரகாமை போல விசுவாச மார்க்கத்தார்கள். தேவன் நம்மை நீதியாக்கி இருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாத்திரமல்ல ஆபிரகாமுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே கூட நம்மையும் கூட கர்த்தர் தெரிந்து கொண்டு அழைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகினாலே நான் உன்னை அழைத்து நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இந்த கால வேளையிலே பலவிதமான கொரோனா போராட்டங்கள், பயங்கள், அச்சங்கள், மூச்சு விட சிரமம், ஜுரம், பிணி, காய்ச்சல்கள், பசியின்மை, இப்படிப்பட்ட போராட்டங்களை மத்தியிலும் இருக்கிற மக்களே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன? நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், பயப்படாதே. 10வது வசனத்திலே ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? நீ பயப்படாதே. யூ ஃபியர் நாட். பயம் வருகிறதா? பயப்படக்கூடாது. கொரோனா வந்துருமா? பயப்படக்கூடாது. தைரியம் தான் முக்கியம். சுவாசத்தோட தைரியத்தை கூட்டி வழங்க வேண்டும். வாதை என் கூடாரத்தை அணுகாது, பல்லாப்பு எனக்கு நேரிடாது. தைரியமாய் விசுவாசமாய் பயப்படக்கூடாது. பயமும் சந்தேகமும் ஆசீர்வாதத்துக்கு எதிரானவைகள். பயத்தையும் சந்தேகத்தையும் அப்புறப்படுத்தி ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 5வது மாதத்தில் நீங்க பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கொரோனாவுடைய 2வது அலை கொடூரமாய் தீவிரமாய் இருந்தாலும் அதன் மும்முரத்தை அடக்குகிற கர்த்தர், அது உங்களை அணுகாதபடி பாதுகாக்கிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறது என்ன? பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவனாக இருக்கிறேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஏசாயா 41:10வது வசனத்திலே அருமையான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுக்கிறார். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் இந்த மாதத்திலே தாங்குவார். ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவார். ஒவ்வொருவருக்கு கர்த்தர் சகாயம் செய்வார். பயப்படாதீங்க. இந்த மாதத்திலே கர்த்தர், உங்களை அழைத்த கர்த்தர், உங்களை தெரிந்து கொண்ட கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை பலப்படுத்துவார், உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். அவருடைய வலது கரத்தினாலே உங்களை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 13, 14வது வசனங்களிலே நேராய் வரும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தராகிய நான்
உன் வலது கரத்தை பிடித்து கொண்டு. இந்த கால வேளையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருடைய வலது கரத்தையும் கர்த்தர் பிடிக்கிறேன் என்று சொல்லுகிறார். உடைய வலது கரத்தை நீட்டி ஆண்டவருடைய கரத்தில் கொடுங்க. உனது வலது கரத்தை நீட்டி ஆண்டவருடைய கரத்தில் கொடுங்க. திருமணத்தில் ஒரு மணவாட்டியை ஒரு மணவாளவன் கரம் பிடிக்கிறது போல, ஒரு குழந்தையை தகப்பன் கரம் பிடிக்கிறது போல, இந்த கால வேளையிலே கர்த்தர் ஒவ்வொருடைய வலது கரத்தையும் பிடித்து கொண்டு சொல்லுகிறது, நீ பயப்படாது. இந்த கொரோனா காலத்தில் என்ன செய்வேன்னு பயப்படாது. வாழ்வாதாரம் பாதிக்குமா, பொருளாதாரம் பாதிக்குமா, ஆரோக்கிய வாழ்க்கை பாதிக்குமா, சமாதானம் பாதிக்குமா, சந்தோஷம் பாதிக்குமா, பயப்படாதே. உன்னுடைய வலது கரத்தை பிடித்து கொண்டு கர்த்தர் சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம் என்று பக்தன் பாடுகிறார். நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தர் உனக்கு துணையாயிருக்கிறார். பயப்படாதிருங்க. 14வது வசனத்தில், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே. நீ சிறு கூட்டமாயிருக்கலாம், நீ ஒரு பூச்சியை போல ஒரு சிறிய, உன் படிப்பு சின்ன படிப்பாக இருக்கலாம், உன் வேலை சின்ன வேலையாக இருக்கலாம், வருமானம் சின்ன வருமானமாக இருக்கலாம், நீ குடிக்கிற வீடு சின்ன வீடாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சிறு கூட்டமே நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன். சிறு கூட்டமாக இருக்கிறேன், பயப்படாது. சிறு பூச்சியை போல நான் இருக்கிறேன். நான் ஒரு சிறியவன், எளிய குடும்பம், எளிய வருமானம். உன்னை கர்த்தர் வெறுக்கவில்லை, உன்னை அழைத்திருக்கிறார், உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். வலது கரத்தை பிடித்து கொண்டு சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ திகையாதே, நீ கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன், உனக்கு துணை நிற்கிறேன், உனக்கு துணை நிற்கிறேன் என்கிற 17வது வசனத்திலே, சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் அவர்களை கைவிடாதிருப்பேன். தாகத்தினாலே நீங்கள் விடாய்த்து இருக்கிறீர்களா? பல பிரச்சனைகள், பல தேவைகள், பல ஜெப குறிப்புகள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், உடைய ஆத்தும வாஞ்சை, மன விருப்பங்கள், தாகங்கள் சந்திக்கப்படாமல் நிறைவேறாமல் தாகத்தோடு ஏக்கத்தோடு இருக்கிறீர்களா? இந்த மே மாதத்தில் உங்கள் ஜெபங்களுக்கு, உங்கள் கூப்பிடுதலுக்கு, உங்கள் வேண்டுதலுக்கு கர்த்தர் செவி கொடுப்பார். தாகத்தோடு ஏகத்தோடு பல காரியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி அது கிடைக்காமல் இந்த மாதத்திலேயாவது அந்த ஜெபத்துக்கு பதில் வருமா? அந்த விருப்பம் நிறைவேறுமா? அந்த மன விருப்பம் நிறைவேறுமா? அந்த வாஞ்சை நிறைவேறுமா? ஏக்கத்தோடு நீங்கள் இருக்கிறீர்களா? தாகத்தோடு இருக்கிறீர்களா? அப்படிப்பட்டவர்களுக்கு நான் செவி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
உங்கள் படுக்கை அறையிலே, தனி அறையிலே உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கிற உங்கள் கண்ணீர், ஏக்கத்தோடு ஜெபிக்கிற ஜெபம், பாரத்தோடு ஜெபிக்கிற ஜெபம், கவலை விசாரத்தோடு கேட்கிற ஜெபங்கள், வேலைக்காக நீங்கள் வடிக்கிற கண்ணீர், பிள்ளைகள் படிப்பு மேன்மைக்காக நீங்கள் வடிக்கிற கண்ணீர், பிள்ளைகளுடைய எதிர்கால நல் வாழ்க்கைக்காக நீங்கள் தாகத்தோடு ஏக்கத்தோடு விடுகிற பெருமூச்சு கண்ணீரின் ஜெபம், கற்ப கனி வேண்டுமே என்று அந்நாளை போல கண்ணீரோடு நீங்கள் ஏங்கி ஜெபிக்கிற ஜெபம், சுகப்பிரசவம் வேணுமே, தாய் குழந்தை வேறு பிரிக்கணுமே என்கிற பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம், தாய்மார்களுடைய ஜெபம். இந்த கொரோனா தொற்றி விடக்கூடாது, அதனால எந்த தீமை வந்து விடக்கூடாது, ஒரு வழியாக வந்தது 7 வழியாய் ஓடி போக வேண்டும், எந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்று அங்கலாய்ப்போடு உங்களுக்காக, உங்கள் குடும்பத்தவர்களுக்காக, உங்களுடைய உறவினர்களுக்காக, நண்பர்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறீர்களா? உங்களுக்கு கர்த்தர் செவி கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உங்கள் சத்தத்துக்கு செவி கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்குப்படுறார். உங்களுடைய ஜெபத்தை, உங்களை கூப்பிடுதலை கண்டு காணாதவர் போல இராதபடிக்கு கருத்தாக, கரிசனையோடு, உருக்கத்தோடு அந்த கூப்பிடுதல்களுக்கு, அந்த விண்ணப்பம் வேண்டுதலுக்கு, அந்த ஏக்கமான தாகமான ஜெபத்துக்கு, அந்த பாரமான கவலையான அந்த ஜெபத்திற்கு செவி கொடுத்து உங்களை நான் கைவிடாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அழிலே சொல்லுவோமா? ஆமேன். கர்த்தர் கைவிடவே மாட்டார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கைவிடவே மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார். கடந்த 4 மாதங்களாக ஜெபித்து பதில் வராததினாலே ஏக்கத்தோடு, கலக்கத்தோடு, விரக்தியோடு, கவலையோடு, பாரத்தோடு, சஞ்சலத்தோடு இருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, தாய்மார்களே, தகப்பன்மார்களே, ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, நம்முடைய தேவன் மன உருக்கத்தோடு நமக்கு செவி கொடுத்து, நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து நம்மை கைவிடவே மாட்டேன். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை என்று எபிரேயர் 13:5, யோசுவா 1:5 வாக்கு பண்ணின கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் கைவிடவே மாட்டார். ஆண்டவர் கைவிடாதிருப்பேன் என்கிறார். 18வது வசனத்திலே, உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட பூமியை நீர்க்கேணிகளும் ஆக்குகிறேன். அடுத்தது, வனாந்தரம் வறண்ட பூமியை தண்ணீர் தடாகம் நீர்க்கேணிகளுமாய் மாற்றுகிறேன். வறட்சி, வறண்ட சூழ்நிலை, வனாந்தர சூழ்நிலை, பொருளாதாரத்திலே, சுகத்திலே, சந்தோஷத்திலே, சமாதானத்திலே வறட்சி, வறண்ட நிலைமை காணப்படுகிறதா? கர்த்தர் நீர்க்கேணிகளாக்கி, தண்ணீர் தடாகங்களாக்கி, நீர் வளத்தை பெருக்கி, பசுமையை உண்டாக்கி, செழுமையை உண்டாக்கி,
கொழுமையை உண்டாக்கி ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உடைய வறட்சியின் காலங்கள் மாறும், உடைய தரித்திர சூழ்நிலை மாறும், உடைய இல்லாத சூழ்நிலை மாறும். வனாந்திரமான வறண்ட சூழ்நிலை போய்கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய மழை உங்கள் மேல் பொழியும். வறண்டதெல்லாம் செழிப்பான நீரூற்றாய் இருக்கும், நீர் கேணிகளாய் மாறும். தண்ணீர் தடாகங்கள் ஏரி குளங்களைப் போல வறண்டு கிடந்த இடங்களெல்லாம் தண்ணீர் பெருகி நிற்கும். கையிலே காசு பணம் இல்லாத உன் கரத்தில் ஏராளமான பணம் காசுகளை தருவார். கடன் வாங்கின கைகளிலே தாராளமாய் பொருளாதாரத்தை கொடுத்து மற்றவர்கள் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை உனக்கு தருவார். வறண்ட நிலைமைகளையும் வனாந்தர சூழ்நிலையிலையும் மாற்றி நீர் கேணிகளும் தண்ணீர் தடாகவுமாய் மாற்றுவது போல வெறுமையாய் கடந்த வெட்டாந்தரையாய் கடந்த ஏரி குளங்கள் எல்லாம் மழை காலங்களில் மழை பொழிந்து ஏரி நிரம்பி கரை ததும்ப நிற்கும் பொழுது பார்க்குவது அது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது. அதுபோல உடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை செழிப்பை நிறைவாய் தந்து வழி நடத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். 11-12 வசனங்களிலே ஆண்டவர் சொல்லுகிற, இதோ உன் மேலே எரிச்சலாய் இருக்கிற எல்லாரும் வெக்கி லட்சை அடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள். 14வது வசனத்திலே 13வது வசனத்திலே இல்லை 15வது வசனம், இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்குள்ள எந்திரமாக்குகிறேன். உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா கிரியைகளையும் நீ மிதித்து நொறுக்கி பதறாக்கி விடுவாய். இந்த மாதத்திலே உனக்கு விரோதமாய் வருகிற எல்லா காரியங்களையும் நீ மிதித்து நொறுக்கி பதறாக்குவாய். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பாய். சத்துடைய சகல வல்லமையிலையும் மேற்கொள்ளுவாய். மலைகளையும் குன்றுகளை நீ மிதிப்பாய். சிங்கத்து மேல் விரியுமால் நடந்து பாரசையும் வலசு நீ மிதிப்பாய். தொன்மார்க்கரை மிதிப்பாய் என்பார். அவைகள் பாதத்துக்கு நொறுங்கி போகும். சத்துடைய வல்லமைகள், பேய் பிசா சூனிய மை மாதிரி அசுத்த வல்லமைகள் உன் பாதத்துக்கு கீழே நொறுங்கி போய்விடும். உன் பாதங்களை வெண்கல கொலம்புகளாய் கர்த்தர் மாற்றுகிறார். உன் பாதத்துக்கு கீழே அவைகள்லாம் நொறுங்கி தூளாகிவிடும். உன் மேலே யாரெல்லாம் எரிச்சல் அடைகிறார்களோ, உன் வாழ்க்கையை பார்த்து, உன் ஆசீர்வாதத்தை பார்த்து, உன் கல்வியை பார்த்து, உன் அழகை பார்த்து, உடைய பராக்கிரமத்தை பார்த்து யாரெல்லாம் எரிச்சல் அடைகிறார்களோ அவர்களாம் வெட்கமடைவார்கள், லட்சிய அடைவார்கள். உன்னோட யாரெல்லாம் வழக்காடுகளோ நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடு காரணமில்லாமல் போராடி கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் நீ தேடியும் காணாதிருப்பாய். உன்னோட யுத்தம் பண்ணுகிற மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள். பயப்படாது. சோனிய மாந்திரிக போராட்டங்களா, ஏவல் போராட்டங்களா, எந்த இடங்களுக்கு சென்றாலும் தடைகளா, அவைகளெல்லாம் கர்த்தர் தவிடுபடியாக்கி ஜெயம் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஜெய கிறிஸ்து முன்னே செல்லுகிறார். ஜெயமாய் இந்த மாதத்தில் நடத்துவார். தடையை நீக்கி போட தலை கர்த்தர் உங்களுக்கு முன்னே செல்லுகிறார். தடைகளெல்லாம் நீக்கி போடுவார். நோய்களை நீக்கி சோகெடுக்கிற பரிகாரியான கர்த்தர் யெகோவா ரப்பா உங்களுக்கு நோய்கள் எல்லாம் நீக்கி சுகத்தை தருவார். பலவீனங்களை நீக்கி பலத்தை தருவார். பயப்படாதே அன்பான தேவனுடைய பிள்ளை, பயப்படாது. இந்த புதிய மாதத்திலே உன்னை கர்த்தர் அழைத்து தெரிந்து கொண்டிருக்கிறார். சுவாசத்தினால் நீ ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமின் பிள்ளை. உன்னோடு இருக்கிறேன், பயப்படாதே என்கிறார். உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதி வலதுகள் தாங்குவேன். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே.
உனக்கு நான் துணை நிற்கிறேன். சிறு பூச்சியே, சிறு கூட்டமே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நிற்கிறேன். உன்னை கைவிடவே மாட்டேன். உன்னை செழிப்பாக்குவேன். உனக்கு விரோதமான எல்லா காரியங்களையும் பாதபடியாக்கி போட்டு உன்னை ஜெயமாய் வழி நடத்துவேன். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம ஜெபிக்கலாம். ஜெய கிறிஸ்து முன்னே செல்கிறார். ஜெயமாய் நம்மை நடத்துவார். ஜெய கிறிஸ்து முன்னே செல்கிறார். ஜெயமாய் நடத்துவார். பாஸ்டர்மா முன்னே வந்து இந்த 5வது மாதத்தில் பயப்படாதே, கலங்காதே, திகையாதே என்ற தேவன் இயேசுராஜா நமக்கு முன்னே சென்று, ஜெய கிறிஸ்து நமக்கு முன்னே சென்று ஜெயமாய் நடத்துவாராக. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்துக்கே. ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்துக்கே. சத்ருவின் கோட்டையை தகர்த்தொழிய சத்தியோனே நிலைத்தோங்க. சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றே ஆர்ப்பரிப்போம். துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்துக்கே. ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்துக்கே. 4 மாதங்களும் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்தின கர்த்தர் இந்த 5வது மாதத்திலும் அற்புதமாய் நடத்துவார். அதிசயமாய் நடத்துவார். ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஜெயமாய் நடத்துவார். ஆமென். இப்பொழுது பாஸ்டர்மா நமக்காக ஜெபிப்பார்கள். நல்ல பிதாவே, உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. 4 மாதம் முழுதும் கிருபையாய் பாதுகாத்து நடத்தின கிருபைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 5வது மாதத்திலையும் அதிகாலை வேளையில் கர்த்தாவே உம்மை துதிக்க நீங்கள் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அதிகாலையில் தேடுகிறோம் என்னை கண்டடைவான்னு சொன்னீங்களே ஏசப்பா. உம்மை கண்டடைய கிருபை தரும்படியாய் செபிக்கிறேன் ஏசப்பா. பாடல் ஆராதனை என் தேவனாய் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதித்து கொடுத்தீங்க ஏசப்பா. உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். 5வது மாதத்திலையும் கர்த்தாவே நல்ல ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த ஏசாயா 41 அதிகாரத்திலிருந்து கர்த்தாவே 8ஆம் வசனம் 15ஆம் வசனம் வரைக்கும் கர்த்தாவே நீர் எங்களோடு என் தேவனாய் கர்த்தர் பேசினீங்க ஏசப்பா. உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் எதை குறித்தும் பயப்படாதபடி கர்த்தாவே உம்மை துதிக்கிறேன் ஏசப்பா. கலங்காதபடி கர்த்தாவே எங்களை தெரிந்து கொண்டீரே. உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். என் தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டது போல எங்களை தெரிந்து கொண்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தின்படி கர்த்தாவே குடும்பங்கள் அற்புதம் செய்ய முடியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தேசத்தில் ஒரு அற்புதம் நடக்க முடியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய ரத்தத்துக்குள்ள மறைக்க முடியாய் ஜெபிக்கிறோம். இந்த தொற்றுல கஷ்டப்படுற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே விசுவாசி மக்களுக்காக ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இயேசுவே உங்க குடும்பங்கள் அற்புதம் செய்ய முடியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி.
உம்முடைய கரத்தில் போடுக்கிறோம்ப்பா. தகப்பனே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பயந்துகளுக்கெல்லாம் விளக்கிய தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு முன்னாக நீ சொல்றதுக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன் ஏசப்பா. தகப்பனே மக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. மக்கு நன்றியோடு 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 ஸ்தோத்தரிக்கிறோம். 5வது மாத்தியன் தேவனை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே நீங்க எங்களுக்கு முன்னாக செல்ல முடியாய் செபிக்கிறோம். ஊழியங்களில் போக்குவரத்துலாம் நீங்க பாதுகாக்க முடியாய் செபிக்கிறோம். குடும்ப வாழ்க்கையில பாதுகாக்க முடியாய் செபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். தொடர்ந்து நாம் தேசத்துக்காக ஜெபிக்கலாம். முன்னே நிற்கிற மருத்துவ பணியாளர்கள், கல்வி, காவல்துறையினர், வருவாய்த்துறையினர், சமூக நல பணி செய்கிற எல்லா மக்களையும் பாதுகாக்க ஜெபிக்கலாம். சீக்கிர தேசத்தில் இந்த தொற்று ஒளிந்து போக இயல்பு நிலை திரும்ப நாம் ஜெபிப்போம். ஊக்கமாய் ஜெபியுங்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நெஞ்சில கை வைத்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதான தேவ ஆசீர்வாதம் நம்ம அனைவரோடு உலகம் எங்கு உள்ள சகல பரிசுத்தவான்களோடு இப்பொழுது எப்பொழுது ஆண்டு இயேசு கிறிஸ்து வருக மட்டும் சதா காலம் இருந்து நம்மை வழி நடத்துவதாக. ஆமீன் ஆமீன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.